நேர்காணல் மூலமா தமிழக அரசுல சுகாதார ஆய்வாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்புல கல்வி தகுதி மற்றும் சம்பள விவரங்கள் மேலும் விண்ணப்பிக்க முறை என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற தகவல்களை நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரும். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோல திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சுகாதார அலுவலக நிர்வாகத்திற்கு உட்பட்ட தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ் இருக்கிற காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு குறித்த தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அறிவிப்புப்படி சுகாதார ஆய்வாளர் பணிக்கு 30 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் ஜுவாலஜியில் +2 குரூப்ல +2 பாஸ் பண்ணியிருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் கட்டாயம் படிச்சிருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 2 வருடம் ட்ரைனிங் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு 2 இயர்ஸ் ட்ரைனிங் பெற்றிருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 17,500 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/8/2026. ஸோ மேலும் இந்த விண்ணப்பங்களை எந்த முகவரிக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோடு, ஜமால் முகமது கல்லூரி அருகில், டிவிஎஸ் டோல்கேட், திருச்சிராப்பள்ளி 620020 என்ற முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை 7/8/2026 அனுப்பிடணும். ஸோ விண்ணப்பம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குக்கு நீங்கள் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்ட உடனே பிரிண்ட் அவுட் போட்டுட்டு இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பெனில் உங்களுடைய பெயர், தகப்பனார் அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி, கல்வி தகுதி, சாதி சான்றிதழ், ஆதார் எண், கைபேசி மற்றும் முன் அனுபவம் உள்ளிட்ட தகவல்களை அடித்தல் திருத்தல் இல்லாமல் கிளியராக நீங்கள் எழுதுங்க. மேலும் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க மறக்காம. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட் இருந்தால் டிகிரி மார்க் ஷீட், அதுக்கப்புறம் கன்சால்டேட் மார்க் ஷீட் உள்ளிட்ட மார்க் ஷீட்டோடைய நகல்களை அதாவது ஜெராக்ஸ் காப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுடைய டிசியும் இணைக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு உள்ளிட்ட ஜெராக்ஸ் எல்லாமே வைக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பணிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/8/2026 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். மேலும் தமிழக அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவலுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.